என்னன்னா தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோகும். அதுக்கு ஜலம் அப்படின்னா ஜலத்துக்கு எந்த வர்ணம் இருக்குமோ அந்த வர்ணம் தான் இருக்கணும். தீர்த்தம் அப்படின்னா அந்த வர்ணம் தான். அக்னி அப்படின்னா அதுக்கு அந்த வர்ணம் தான் இருக்கணும். தேஜோ வாரி மிருதாம். பிருத்திவி அப்படின்னா பிருத்திவிக்கு என்ன வர கிருஷ்ண வர்ணம். தேஜோ வாரி மிருதாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் அப்படி யதா வினிமயோ எத்திர த்ரிசர்கோ மிருஷா. இதெல்லாம் புரியணும், யோசிச்சா புரியும். சிருஷ்டி அப்படின்னா வேதத்துல காக்கா கருப்பா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு. இப்ப காக்காலாம் வெள்ளையா இருந்ததுன்னா வேதம் பொய்யா போயிடும். வேதம் பொய்யா போயிடும். கொஞ்சம் சிந்திச்சா புரியும். அப்படி அவ்வளோ விஷயம் எடுத்துக்கவே வேண்டாம். ஒரு 100 வருஷம் 200 வருஷம் முன்னாடி மான் இருந்தது, ஹரிணஹா அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னு. இப்போ சிருஷ்டி மானே இல்லை, வேற ஏதோ மான் மான் மாதிரியே ஒன்று இல்லை, வேற ஏதோ அனிமல் இருக்கு, ஜந்து ஒன்று இருக்குன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ இல்லை மான் இருக்கு அப்படின்னா கூட அந்த பேர் அன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருந்தாதான். எப்படி வாகர்த்தா நாமம் ரூபம் என்று சொல்வா குருநாதா. அந்த நாமங்கள்னா வேதத்துல இருக்கு, அந்த ரூபம் நம்ம பிரத்யட்சமா பார்க்கிறோம், அதனால நம்ம அதை வச்சு சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால யதா வினிமயோ எத்திர த்ரிசர்கோ மிருஷா. சிருஷ்டி அவ்வளோ விஷயம் எல்லாம் சிந்திச்சா புரியும்.